ட்ரேடிங் தமிழ் சாம்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டே சொன்னது எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஜனவரியோட 4th வீக் லாஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிவோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அலைஸ் ப்ளூ ரெஃபர் பண்ணுறோம். ஸோ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட் ஐடி நம்மளுக்கு நம்ம பார்ட்னருக்கு கீழே வந்துடும். அதாவது நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கும். அதுக்கு கீழே வந்ததுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா உங்களோட கோர்ஸ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கற்றுக்கிட்டு அதை ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸ்ன்றது அது ஒரு பிகினர் லெவலில் இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் டீம் வேணும். அப்படி இருக்கும்போது இது வந்து அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெவல்ஸ்க்கு வந்துடுவோம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 23,263 ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டு அப்படின்றது, சாரி ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 23,044, அதாவது இந்த டே வந்து 13ஆம் தேதியோட டேயோட லோன்றது தான் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு புட் சைடு போகுது அப்படின்னா 23,000 பிரேக் அவுட் பண்ணால் தான் புட் சைடு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 23,263க்கு மேலே போணுச்சு அப்படின்னா எகைன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதே மாதிரி கேப் ஃபில்லிங்லாம் நடந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ கேப் ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி நடந்தது. ஸோ இந்த பொங்கல்னால வந்து நம்ம 1 வீக்காக வந்து என்ன பண்ணுறோம், இந்த போன வாரத்தை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் பொங்கல்னால. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அப்டேட்டில் வந்து டெலகிராமில் இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்த அளவுக்கு 23,263. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ, ஓகேங்களா, சாரி டேவோட ஹை 23,400. அதுக்கு மேலே போகுதுன்னா 23,600. அதேமாதிரி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000க்கு கீழே 23,044க்கு கீழே போனால் தான் நம்ம வந்து புட் சைடு போக போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,830 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எகைன் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 49,380 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 49,500 வரலையுமே மார்க்கெட் போயிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இப்போ கீழே வந்திருக்காங்கன்னும் போது 48,161க்கு கீழே வந்தால் தான் புட் சைடு. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் வந்து இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதர்வைஸ் வந்து இப்படி நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி டச் பண்ணுற மாதிரி. ஓகே, பாக்கி எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ எகைன் வந்து 49,386க்கு மேலே 49,400க்கு மேலே 450க்கு மேலே போகணும். இல்லையா லோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 48,160 இல்லை 48,000க்கு கீழே போனால் தான் நம்ம வந்து புட் சைடு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 48,000 ரேஞ்சு வந்து இருக்குது. அந்த 48,000 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 47,500 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. இமீடியட் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு 47,500க்கும் கீழே வருதுன்னா 47,000 and 46,600 இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் நான் சொன்ன போது தான் அதுதான் 49,500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,000 50,349 அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டிக்கு சொல்லவே வேணாம். ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி வந்து இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்குது, நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ என்னென்னா பேங்க் நிஃப்டிக்கு போட்ட அதே ட்ரெண்ட் மாதிரி தான் இதுக்கும் போட்டுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 22,500. இந்த 22,500க்கு கீழே போகுதுன்னா 22,277 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட்டு அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 22,000 தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு 23,000ன்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கு. இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு
இந்த வீக் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா February 1ன்றது நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை வரும். ஸோ இந்த February 1ன்றது மார்க்கெட் உண்டு, பட்ஜெட் டே, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த பட்ஜெட்டுக்காக மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ என்னென்ன அறிவிப்புகள் வருது, எதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறாங்களோ அந்த செக்டார்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாக்லேயோ வேறு எதுலையோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக, அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான லாட்டு பண்ணுங்கள். அதாவது அந்த பிப்ரவரி வரலையுமே வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறது பெட்ரு, ஓகேங்களா. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஹைலி வால்டிலிட்டியாக மார்க்கெட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் விஷயம்லாம் வந்து நெக்ஸ்ட் நடக்கும் போது தான் உங்களுக்கு அது புரியும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த சின்ன கேப் ஃபில்லிங் 12,280 12,300 இதுக்கு மேலே போணுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ், அதாவது 12,485 12,500 இந்த ரேஞ்சு வரலையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டு பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் டே வந்து லோ 12,150 கீழே வருது அப்படின்னா 12,000ன்றது சப்போர்ட்டு, அண்ட் 12,000க்கு கீழே வருது அப்படின்னா 11,700ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டெசிஷன். ஃபைனலாக சென்செக்ஸையும் பார்த்துருவோம். சென்செக்ஸுக்கு நான் ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அது இந்த டேவோட லோ 13ஆம் தேதி வந்த டேவோட லோவும் ஹையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது, சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல லோன்றதை வந்து எப்போ கட் பண்ணுதோ, அதாவது 76,240க்கு கீழே வந்ததுனா தான் ஒரு 75,300 வரலையும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும். அதர்வைஸ் வந்து இந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் நடக்குன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ 76,800 கிட்ட நிற்கிது. அதுவும் ஆல்ரெடி நம்ம போட்ட இந்த ட்ரெண்டில் இருந்தால், அது ஃபிப்னோசியோட ரீசன்ட் லோவில் போட்ட இந்த இடத்துல ஃபிப்னோசி. இப்போ இந்த இடத்துல 76,800க்கு நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா இமிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 77,000 அண்ட் 77,250 இது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 77,580. இதுதான் வந்து இந்த இடத்த கூட நம்ம வந்து போய் எடுத்துடலாம், ஓகேங்களா. அப்போ வந்து இந்த 77,250க்கு மேலே போணுச்சுன்னா 78,000 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. பழைய ட்ராயிங்லாம் நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம், ஓகேங்களா. அப்போ இந்த 78,000க்கு நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த டேவோட லோவை கட் பண்ணிவிட்டு 75,000 அண்ட் 75,300 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நாளைக்கு சென்செக்ஸோட வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.